போதுமா? தேங்க்யூ சார். சார் அடிக்காத. சொல்றத கேளு. தேவலாம் முட்டாள்தனம் பண்ணிட்டு இருக்காது பாஸ். இன்னும் நோட மாட்டடா. புருஷன் கோப்பி உள்ளதாண்டா இருக்கான். அவனுக்கு விஷயமே தெரியாது. தெரிய வந்துச்சுன்னா எல்லாமே அப்செட் ஆயிடும். ஒண்ணு கொல்லாம விட மாட்டேன்டா. நீயே பிரச்சனையை பெருசு பண்ணி அவனை காமிச்சு குடுறாரு. நான் சொல்றத கேளு. வேணா என்ன சொன்னாலும் பரவாயில்ல. ஒண்ணு கொல்லாம விட மாட்டேன். எத்தனை நாள் ஆச்சுடா உன்னை பார்த்து. நாங்க 2 பேருமே அழகா இருக்கோம். ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் சொல்ல போனா என்னோட வெல்விஷர் வழிகாட்டி எல்லாமே இவன் தான். என்ன பாஸ், நீயும் சார் கிட்ட சொன்னா தானே தெரியும். இவனுக்கு எத்தனையோ தடவை வழி காட்டினேன். பயதான் உருப்பிடாம சும்மா கண்ட வழியும் போயிட்டு இருக்கேன். அது உடுப்பா, எல்லாம் சரியாயிடும். இதுக்கு போய் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஊர் சுத்தி எத்தனை நாள் ஆச்சுல்ல. அதெல்லாம் அந்த நாள்பா. பயலுக்கு பெரிய விருந்தா கொடுக்கணும் தான் தேடிக்கிட்டு இருந்தேன். கிடைக்கல. கிடைச்சிட்டான்ல, கொடுத்துட வேண்டியதுதான். போஸ் போஸ் என்னத்தை விருந்து வச்சப்போ. உனக்கு முன்னாடி உனக்கு சாருக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நான் வைக்கிறேன் பேர் விருந்து. வரேன் சார், வரேன். உள்ள வாங்கண்ணே. ஒரு சின்ன வேலை முடிச்சுட்டு வந்துடுறேன். நான் வெளியில கிளம்பிட்டு இருக்கேன். வந்தீங்கன்னா விவரத்தை சொல்லிட்டு போயிருவேன். வாங்க உள்ள வாங்க, அப்புறம் போலாம். என்ன வந்த உடனே கிளம்புறேங்கிறீங்க? கோபி, இவன் எதுக்கு இங்கே வந்தா? இவனுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்களா? அது ஏதோ மெடிக்ளைம் பாலிசிக்கு போட்டோ எடுக்கிறதுக்காக இங்க வந்தாரு. இப்போ எதுக்கு இங்கே வந்தா? அது நம்ம குமாரண்ணனுக்கு பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு போட்டோ வேணுமா, அதுக்காக இங்க வந்தாரு. ஆமா, இந்த ஆள் எப்படி? ஏன் கேட்குற? எனக்கு என்னமோ அந்த ஆள் பார்வையே சரியில்லாத மாதிரி இருக்கு. ஊரில் சும்மா பொறுப்பு இல்லாமல் சுற்றிட்டு இருந்தான். இப்போதான் அந்த பொறுப்பாக வேலை செய்கிறான் போல இருக்கு. அதான் உனக்கு பிடிக்கலையே. பின்னது வீட்டுக்குள்ள எல்லாம் வர துரத்தி அனுப்ப வேண்டியதானே? இப்போ அதைத்தான் செஞ்சேன். வாங்க மாமா. அண்ணே, இந்த ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் ஆர்டர் எடுக்கணும்னு சொன்னேன் இல்லையா, அதை ஆர்டர் எடுக்கிறதுக்கு. அண்ணே, இந்த ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் ஆர்டர் எடுக்கணும்னு சொன்னேன். அதை ஈஸியாக எடுத்துலாம் கோபி. எதை ஈஸியாக எடுத்துலாம்னு சொல்றீங்க? ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் போய் நம்ம அலைஞ்சு பொறுமையா உட்காந்து 4 தடவை அலைய விடுவாங்க. எல்லாத்துக்கும் சைப்புத்தன்மை வேணும். இன்னைக்கு இருக்கிற போட்டி உலகத்துல ஈஸியா எடுத்துலாம்னு சொல்றீங்க? எனக்கு உலக அறிவு கம்மி, அதனால தான் இப்படி இருக்கேன். நீ என்ன சொல்லி அதை செஞ்சிடறேன் கோபி. அண்ணே, மெட்ராஸ்ல உள்ள ஸ்கூல்ஸ் எல்லாத்துலயும் ஆர்டர் எடுக்கிறதா நம்ம பிளான். இது போக சிட்டியை சுத்தி இருக்கிற வில்லேஜஸ்லாம் போய் சில ஸ்கூல்ல ஆர்டர் எடுக்கணும். எந்தெந்த ஸ்கூல்ல ஆர்டர் எடுக்கிறாங்கிறத ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 10 நிமிஷத்துல நீங்க எந்தெந்த ஸ்கூலுக்கு போகணுங்கிறத எழுதிட்டு வரேன். சரி. என்னாச்சு? வாங்க மாமா. அங்க வாங்க மாமா. என்ன நடக்குறீங்க? அவன் இங்க வந்தா? மாமா, அவன் தொல்லை தாங்க முடியல மாமா. இன்னும் அவன் பழைய நினைப்போட தான் இருந்துட்டு இருக்கான். நீ கவலைப்படாத. என்கிட்ட சொல்லிட்டல, நான் பார்த்துக்கிறேன்.
அக்காவோட வாழ்க்கை. அது முதல் நான் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன். உன்னை அளவிடுறவன நான் சும்மா விட மாட்டேன். மாமா ஜி, அழாத. கண்ணை துடிச்சுக்க. நீயும் கோபியும் சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக நான் என்ன வேணா செய்வேன். மாமா என்ன மாமா பண்ண போறீங்க? இனிமே உன்னை அவன் தொந்தரவு பண்ணாதபடி அவனை வெட்டி போட்டு ஜெயிலுக்கு போறேன். மாமா அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் பண்ணிடாதீங்க மாமா. நம்ம குடும்பத்துக்கு நீங்க முக்கியம். உங்களுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது. அவனை அடிச்சு துரத்திருங்க, அதுவே போதும். இல்ல விஜய், அவன் இதுக்கெல்லாம் திருந்துற ஆள் இல்ல. அவனை சாகடிச்சாதான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும். வேண்டாம் மாமா, வேண்டாம். நீ என் பொண்ணு மாதிரி. உன் வாழ்க்கை அழியிறத என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. மாமா எனக்காக உங்க வாழ்க்கை பாழாயிடக்கூடாது மாமா. என் வாழ்க்கையே என் அக்கா பொண்ணுங்கதான். சரி வா. விஜய், அவன் ஃபோன் நம்பர் அட்ரஸ் ஏதாச்சும் இருக்கா? மாமா ஒரு தடவை டெலிபோன் டைரியில அவன் ஃபோன் நம்பர் எழுதி வச்சா மாமா. சரி, நான் பாத்துக்கிறேன். கோபி, இந்தாங்க நீங்க போக வேண்டிய ஸ்கூல் லிஸ்ட். கோபி, ஒரு முக்கியமான வேலை இருக்கு. 2 நாள்ல முடிஞ்சிடும். முடிஞ்சோன்னு நான் போறேனே. சரிண்ணே. கண்டிப்பா 2 நாள்ல முடிஞ்சிடும். முடிஞ்சோன்னு போறேனே. சரி, போயிட்டு வாங்க. வானவில்லை உடையாய் தைப்பேனே, உனக்காக எதுவும் செய்வேன், நீ எனக்கு என்ன செய்வாயோ? இந்த ஒரு அம்மா. ஜென்மம் போதாது, 7 ஜென்மம் எடுத்தும் தீராது. என்னப்பா? அந்த தெய்வம் உன்னை காக்க தினம் தொழு. என்ன பணப்புழக்கம் ஜாஸ்தியா இருக்கும் போல இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்தாங்கம்மா செலவுக்கு பணம். அதெல்லாம் இருக்கட்டும், பிசினஸ்க்கு பணம் தரேன்னு சொன்னீங்களே, எப்ப தர போறீங்க? என்ன அங்க பாத்துட்டு இருக்கீங்க? இல்ல மாப்பிள்ள, ஏற்பாடு பண்ணிடலாம். என்ன நீங்க தான் வந்து எல்லா டீடைல்ஸும் கலெக்ட் பண்ணுங்க, பணத்துக்கு ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொன்னீங்க. இப்போ எல்லா டீடைல்ஸும் கலெக்ட் பண்ணியாச்சு, நீங்க தான் பணம் ஏற்பாடு பண்ணணும். இப்போ என்ன பிசினஸ் மாப்பிள பண்ண போறீங்க? வெரி குட். நான் எவ்வளவு தரம் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு எதுவுமே புரிஞ்சது இல்லையா? நிர்மலா அன்னைக்கு என்னமோ அரைங்குறையமா சொன்னா, எனக்கு எதுவுமே புரியல. நான் சொன்னது அவளுக்கே முழுசா புரிஞ்சிருக்காது, அவ சொல்லி உங்களுக்கு எங்க புரிய போகுது? சரி மாப்பிள, நீங்க தான் கொஞ்சம் புரியும்படியா சொல்லுங்களேன். ஏப்பா சந்தோஷம், நீ என்ன பிசினஸ் ஆரம்பிக்க போற? சொல்றேன். அதாவது ஆன்ட்டி, ஃபாரின்ல இருக்கிற ஒரு பார்ட்டி, அவனுக்கு ஒரு கேரளா ஏஜென்ட், அந்த ஏஜென்ட் மூலமா ஃபாரினுக்கு சில மெட்டீரியல்ஸ் நான் அனுப்ப போறேன். அதுல நிறைய லட்சமா பணம் வரும். ஆனா இனிஷியலா ஒரு 2 லட்சம் ரூபாய் தேவைப்படும். என்னது 2 லட்சமா? 2 லட்சம் ரூபாயில ஒரு பிசினஸா? ஒன்னும் வேண்டாம், நான் நெல்லிக்காய் ஊறுகாய் கிளறி தரேன், அதை சைக்கிள்ல வச்சு தெரு தெருவா கொண்டு போய் வித்துட்டு வா, அது போதும். இந்த பாருங்க சந்தோஷம், வாழ்க்கையில படிப்படியா தான் மேல போகணும். அதுக்கெல்லாம் லிஃப்ட் இருக்கு, சுவிட்ச போட்டா மேல போயிடலாம். நீங்க கொஞ்சம் வாயை பொத்துறீங்களா ஆன்ட்டி? இது ஒரு ஃபாரின் டீலிங், மாசமான 5 லட்சமா 6 லட்சமா வரும். நீங்க என்னென்னமோ சொல்றீங்க ஆன்ட்டி. நம்ம ஒரு 2 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி அதுல சில பொருட்களை வாங்கி ஃபாரினுக்கு அனுப்பணும்னு வச்சுக்கோங்க. அதை ரிசீவ் பண்ணிட்டு நமக்கு செக் அனுப்புறாங்க. உள்ளூர்காரனே நம்ப முடியாது இந்த காலத்துல, வெளியூர்காரனை எப்படி மாப்பிள நம்புறது? அதானே, உள்ளூர்ல கோழி பிடிக்க தெரியாதவன் அசம்பூர்ல போய் எப்படி ஆடி பிடிப்பான்னு நம்புற விஷயமா இது? அவங்க சொல்றதுதான் நீங்களும் சொல்றீங்க, கொஞ்சம் வாயை மூடுங்க. இதை பாருங்க ஆன்ட்டி, இப்போ உலகமே இன்டர்நெட் இமெயில் சுருங்கி போச்சு. உலகமே ஒரு கிராமம்னு சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சு. இருந்தாலும் 2 லட்சம் ரூபாங்கிறது. அத்தை, அவர் எப்படியும் தொழில் பண்ணிதான் ஆகணும்னு முடிவாயிடுச்சு. அவர் கேக்குறத பண்ணிதானே ஆகணும். வாய் மூடிட்டு கொஞ்சம் சும்மா இருக்கிய? நாங்க பேசிட்டு இருக்கும்போது உன்னை நடுவுல போது பேச சொன்னது என்னமோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி. அம்மா சொல்றதையும் நியாயம் இருக்கு. 10 பைசா செலவழிக்கிறதுக்கு 10 தடவை யோசிச்சு செலவு பண்றவங்க நாங்க. இவ்வளோ பெரிய அமௌண்ட்னா யோசிக்க வேண்டாமா? 10 பைசா செலவழிக்க யோசிக்கிறீங்கன்னா
10 பைசாவா சேர்த்து ஒரு உண்டியல்ல போட்டு கடைசியில ரொம்ப திருப்பதியில போட்டு மொட்டை அடிச்சுட்டு ஒரு நாமத்தையும் போட்டுவாங்க. என்ன சந்தோஷ் இப்படி எல்லாம் பேசுறீங்க? பின்ன என்ன ஒரு அருமையா பிளான் போட்டு ஒரு பிசினஸ் புடிச்சு வச்சிருக்கேன். தமிழ்நாட்டுல வேற எவனுமே பண்ணாத ஒரு ஐடியா. இவங்க பாட்டுக்கு ஏதோ 5 பைசா 10 பைசா பட்டாணி சுண்டல் ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்காங்க. சரி, அவங்களுக்கு தெரியல கேக்குறாங்க. உங்க பிசினஸ் ஸ்கோப் பத்தி அவங்களுக்கு எடுத்து சொல்லி கன்வின்ஸ் பண்ணுங்களேன். முதல்ல இவங்களுக்கு புரியணும், அதுக்கப்புறம் தான் கன்வின்ஸ் பண்றத பத்தி பேச முடியும். நீங்க முதல்ல சொல்றதுக்கு முயற்சி பண்ணுங்க, புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுவாங்க. ஓகே, தெளிவா சொல்றேன். அதாவது ஆண்டி, இந்த ஃபாரின்ல கட்டடம்லாம் கட்டுற ஒரு கம்பெனி. அந்த கம்பெனிக்கு இன்டீரியர் டெக்கரேஷன், அதாவது இந்த கலைப்பொருள்கள்லாம் தேவைப்படும். அதை வாங்குறதுக்கு ஒரு ஏஜென்ட் இருப்பான். அவன் ஒவ்வொரு தரமும் இந்தியாவுக்கு வந்துகிட்டு இருக்க முடியாது இல்லையா? அவனுக்கு ஒரு கேரளா ஏஜென்ட் இருக்கான். இப்போ அந்த கேரளா ஏஜென்ட்டுக்கு ஒரு தமிழ்நாட்டு ஏஜென்ட் தேவை. நான் சொன்ன வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் புரியுதா? சொல்லுங்க. அந்த தமிழ்நாட்டு ஏஜென்ட் ஆக போகிறது நான் தான். இப்போ நான் ஒரு 2 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணி பொருளெல்லாம் வாங்கி அங்கே அனுப்ப போகிறேன். அவன் அதை செக் பண்ணி பார்த்துட்டு உடனே எனக்கு பேமெண்ட் அனுப்ப போகிறான். அப்புறம் நிறைய லாபம் வரும். ஓகேவா? கேட்கறதுக்கெல்லாம் நல்லா தான் இருக்கு. பணத்தை முதல்ல அவன் டிராஃப்ட் மூலமா இங்க அனுப்பணும், அதுக்கப்புறமா நாம பொருள் எங்கேருந்து அனுப்பணும். அதுதானே எக்ஸ்போர்ட்டோட முறை. நீங்க மாத்தி சொல்ற மாதிரி இருக்கு. என்ன இடியட் மாதிரி பேசுற செல்வம்? இதை பாரு, மொத்த படத்தையும் இங்கே அனுப்பிச்சிட்டா அதை வாங்கிட்டு நான் பொருள் அனுப்பாம தலைமுறை ஆகிட்டேன்னு வச்சுக்க, அவன் இந்தியா வந்து என்ன தேடுவானா? பொருளை வாங்கிட்டு அவன் தலைமுறை ஆயிட்டானா நீங்க ஃபாரின் போய் தேடுறதா ஐடியாவா? இதை பாருங்க, எனக்கு ஒன்றும் புரியல. இந்த டிரான்சாக்ஷன்ல எந்த பிரச்சனையும் வராதுன்னு உங்களால உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? ஒரு பிரச்சனையும் வராது. தெளிவா படிச்சு சைன் பண்ணி அவனுக்கு அனுப்பி வச்சு அதை வாங்கி அவன் ஓகே பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம பொருளே அனுப்ப போறோம். ஏண்டா சொல்றதெல்லாம் கரெக்டா இருக்கிற மாதிரி தானே இருக்கு? இல்ல, கரெக்டாவே இருக்கட்டேன்னு. அந்த கான்ட்ராக்ட் ஃபார்மேட் ஏதோ தெளிவா படிச்சாராமே, அதோட காப்பி நமக்கு முதல்ல கொடுக்க சொல்லுங்க. நாம ஒரு வக்கீல் கிட்ட காமிச்சு முதல்ல லீகல் ஒப்பீனியன் வாங்குவோம், அதுக்கப்புறமா செயல்படலாமே. இதோ பாரு செல்வம், நீ தேவையில்லாம குழப்பிக்கிற. இது இன்டர்நெட் டீலிங். இங்க உள்ள ஆளுகளுக்கு புரியாது, அவனுங்க குழப்பிடுவானுங்க. நான் தெளிவா படிச்சாச்சு. இப்ப நீங்க பணத்தை கொடுத்தீங்கன்னா கொஞ்ச நாளா லட்சமா திரும்பி வரும். அப்பதான் உங்களுக்கு சந்தோஷம் யாருங்கிறதே புரியும். என்ன ஆண்டி, பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? என்னமோ சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல மாப்ள. என்னமோ பண்ணுங்க. என்னமோ பண்ணுங்கன்னா எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பணம் கொடுத்தா தானே செய்ய முடியும். என்னால இப்ப வர முடியாது. நான் சொல்றது கேளு. நாளைக்கு நான் சொல்றதுக்கு நீ வா. நானே எங்க போறது தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன். தேவலாம் போன வை. என்னடா இது? யாருன்னு? சாந்தி. இத பாரா, 7 வருஷமா ஒரு வீட்டுல இருக்கேன். என்னையே காலி பண்ண வச்சிடாத. சரி சரி, வா வா வா. இரா, நீ வேற டார்ச்சர் பண்ணிட்டு ஒரு தம் அடிச்சு போலாம். இரு. டேய், அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்லடா. அதெல்லாம் அங்க போய் வச்சுக்கலாம். எவ்வளவு சீக்கிரம் இங்க இருந்து கிளம்பணும் அவ்வளவு நல்லது. வா. என்னடா இது, விஜயோட ஜாஸ்தி நீ பயப்படுற? அப்புறம் எதுக்கு திடுதுப்புன்னு காலி பண்ற? இங்கே இருந்துட வேண்டியதானே? நான் வரேன். வா போலாம். அப்புறம் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ பாட்டு நிலைமை தெரியாம. என்னங்க வீட்டில் இருங்க. யாருங்க வேணும் உங்களுக்கு? அந்த போட்டோகிராஃபர் இளங்கோன்னு ஒருத்தர் மேல இருந்தாரு. அவர் இப்பதாங்க வீடு காலி பண்ணிட்டு போனாரு, பாக்கலீங்களா? வீட்டை காலி பண்ணி போயிட்டாரா? அட்ரஸ் ஏதாவது சொன்னாரா? கேட்ட சொல்லலைங்க. அவர் வேலை பார்க்க ஸ்டுடியோ அட்ரஸ் தெரியுமா? கோடம்பாக்கத்துல போட்டோ பேலஸ்னு ஆர்காட் ரோட்ல இருக்கு, அங்க போய் பாருங்க. சரிங்க. என்ன வண்டி இருக்க? நேரா ஆர்காட் ரோடு போங்க. அண்ணே கொதிருங்க.
வணக்கங்க. வாங்க, என்ன வேணும் சார்? இளங்கோ இருக்காரா? இளங்கோ இல்லையே. அவரை நான் பார்க்கணும். இன்னைக்கு லீவுன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணார் சார். அப்படியா? ஆ, அவரை அவசரமா பார்க்கணுமே. எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்களேன். ஒன்றும் இல்லை, இது எங்க சொந்த விஷயம். அவர்கிட்ட தான் பேசணும். ஏதாவது ஆர்டர் விஷயமா? இல்லைங்க. எதுவாக இருந்தாலும் விளக்கமாக என்கிட்ட சொன்னீங்கன்னா அவன் வந்தான்னா உங்களை பார்க்க சொல்கிறேன். சொல்லுங்க சார். சொல்லலாம். சொன்னா அவன் என்ன வந்து பார்க்க மாட்டாங்க. என்ன சொல்றீங்க? எதுக்காக நீங்க அவனை பார்க்கணும்? அவனை கொலை பண்ண வந்திருக்கேன். ஆ? அதாங்க கொல்றது. அதான். என்ன சொல்றீங்க? உண்மையை தான் சொல்றேன். அவனை கண்டு வந்து வெட்டி காக்காக்கி போடணும். அதுக்கு தான் அவனை தேடிட்டு இருக்கேன். என்னங்க இது அநியாயமா இருக்கு? ஏய், என்னங்க இது? அவனுக்கு அவே சாணம் பிடிச்சி வச்சிருக்கேன். அவனை இதால போராட்டி நான் ஆம்பளையே இல்லை. இங்க பார், இனிமே அந்த கடைக்கு வேலைக்கு வரக்கூடாது. மீறி வந்தா இந்த கடையிலே வச்சு வெட்டிடுவேன். ஒரு நல்ல கலர் போட்டோவை எடுத்து வச்சுக்க. அப்பதான் வாசல்ல மாட்டதுக்கு வசதியா இருக்கும். ஒரு பொறுக்கிய இந்த போஸ் வெட்டிட்டான் நாட்டுக்கே தெரியட்டும். அவனுக்காக தீட்டின அருவா தீட்டினதுதான்.